செய்த நன்மைகள் அத்தனைக்கும் என்னத்தை நான் செய்வேன் என் தேவனே. ரட்சிப்பின் பாத்திரம் எழுந்துயர்த்தே ரட்சகவும் போற்றிடுவே. தந்தே நீதோ நாதம் தந்தே நீதோ சேவை செய்ய நான் வந்தே நீதோ. தந்தே நீதோ நாதம் தந்தே நீதோ சேவை செய்ய நான் வந்தே நீதோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 106 வசனங்கள் 1 முதல் 22 வரை. தியானத்திற்கான தலைப்பு ஈவுகளை எண்ணு, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். சங்கீதம் 106:13. நம் எல்லோருக்குமே நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விருப்பம் அதிகம். தீமைகளையும் சாபங்களையும் நாம் வெறுத்து ஒதுக்குவோம். தேவனிடமிருந்து நன்மைகள் வரும்போது இருகரம் நீட்டி பெற்றுக்கொள்ளும் நாம் தற்செயலாக ஏதாவது ஒரு தீமை நடந்துவிட்டாலும் தேவன் எங்கே, அவர் இதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் என்ற கேள்விகளை கேட்டு சலித்து கொள்ளுகிறோம். மிகவும் ஐஸ்வர்யவானாய் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த யோபுவின் வாழ்வில் ஒரே நாளில் அத்தனையும் அழிந்து போனது. அப்போதும் தேவனுடைய கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றே யோபு சொன்னார். யோபு 2:10. இத்தனையாய் துன்பங்களை அனுபவித்த போதும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று வாசிக்கிறோம். யோபு 1:22. இதேபோல் இஸ்ரவேலரை நோக்கினால் தேவன் அவர்கள் மத்தியில் எத்தனையோ அதிசயங்களை செய்து அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கி அவர்களை அதிசயமாய் வெளியே கொண்டு வந்தார். அவர்களோ அவை அனைத்தையும் மறந்து சிறிது கஷ்டம் வந்தவுடனேயே முறுமுறுத்து தேவனுக்கு எரிச்சல் வரத்தக்க விதமாக நடந்து கொண்டார்கள். யோபு துன்பங்களை எதிர்நோக்கிய விதத்திற்கும் இஸ்ரவேலர் துன்பங்களை எதிர்நோக்கிய விதத்திற்கும் நிறையவே வித்தியாசம் உண்டு. இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானவை. தேவ பிள்ளையே, வருட இறுதிக்குள் வந்திருக்கும் நமது நிலைதான் என்ன? இவ்வருடத்தில் ஏற்பட்ட இழப்புகள், சோதனைகள், வேதனைகள், வியாதிகள் இவற்றை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? தேவன் தந்த ஈவுகளை நினைத்து பாருங்கள். அவரது ஆசீர்வாதங்களையும் அவரது வழி நடத்துதலையும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். எண்ணுக்கடங்காத கிருபைகளால் நம்மை அனுதினமும் தாங்கி நடத்தி வரும் அவரது அளவிட முடியாத அன்பை, கிருபையை, வழி நடத்துதலை ஒரு முறை நினைத்து பாருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை மீட்கும் பொருட்டு பரலோக மேன்மைகளை எல்லாம் துறந்து பாலகனாக இந்த பாவ உலகில் வந்துதித்த அவரது தியாக அன்பை எண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எண்ணும்போது நம்முடைய கஷ்டம் ஒரு பொருட்டாக நமக்கு தோன்றாது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதம் 116:12. ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, நீர் தந்த ஈவுகளுக்காக என் முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிக்கிறேன். எனது குடும்பத்திற்கு நீர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு தொழுது கொள்கிறேன். ஆமென்.